மாத காலமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அப்படியே நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, நாட்களை எல்லாம் நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவன் தாமே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுவீராக இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமும் மகத்துவமுள்ள எங்கள் நல்ல தேவனை எங்களோடு கூட நீர் இணைந்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே அப்பா இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவரே ஆண்டு நடத்துவீராக. ஆண்டவரே இயேசுவே, ஆவியானவரே அப்பா, பிதாவாகிய தேவனே அப்பா உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர் தாமே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே நொடி பொழுதையும் கர்த்தரை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆராதனையின் துவக்கம் முதலையா ஆண்டவரை இறுதி வரை பரிபூர்ண கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ பிரசன்னம் எங்களை எல்லாம் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். Be
ஹalleluya. நீ தேவனாகிய கர்த்தர், நீ பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலைகளில் கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு கர்த்தாவே? உம்மை அல்லாமல் வேறு ரட்சகர் எங்களுக்கு யார் உண்டு கர்த்தாவே? எங்களை நேசிக்கிறவரே, அப்பா எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அரிசுத்தரே, அடைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. பலமுள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக பலியான தேவனை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரையும் எங்களை மீட்டெடுத்தவரையும் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கீதாவை எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை உடையப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 7 மாதங்களாக நம்மை ஆச்சரியமாய் நடத்தினவர், கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 8ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களிகூறும்படியாக கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனம் எப்படி சொல்கிறது? தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவர் கொடுக்கிற அந்த ஆளுகையை குறித்ததான காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து ஒரு மேன்மையான நிலைமையிலே வைக்கிறார் என்பதை குறித்து இங்கே பார்க்கிற போது அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆளுகையை தேவ ஜனங்கள் பெற்று அனுபவிக்கிறதான ஒரு மாதம் இது, ஆளுகையின் மாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற போது அந்த மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியாய் இருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் பிரபுக்களையும் பராக்கிரமசாலிகளையும் ஆளும்படி கர்த்தர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மீதியாய் இருந்த ஜனங்கள் சாதாரணமானவர்கள். ஒரு யுத்தம் நடந்து யுத்தம் முடிந்து யுத்தத்தில் வெற்றி பெற்றவன் எல்லாரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனதற்கு பின்பதாக அந்த மீதியாய் இருக்கிற விட்டு போகிற அந்த சாதாரணமானவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும் பிரபுக்களை ஆளும்படியாய் பராக்கிரமசாலிகளை ஆளும்படியாய் மீதியாய் இருக்கிற ஜனங்களோடு கூட இருந்து கர்த்தர் காரியமாற்றுகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறதான ஒரு பெரிய ஆளுமையையும் அதிகாரத்தை குறித்து இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. அல்லேலூயா. அந்த ஆளுமையையும் அதிகாரத்தையும் நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் அந்த ஆளுமையை உங்களுக்கு தருவாராக. இந்த ஆளுமை அதிகாரம் உங்களுடைய வாழ்வில குடும்பத்துல கையிட்டு செய்கிற காரியங்களில வெளிப்படட்டும், ஊழியங்களில வெளிப்படட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், இந்த அதிகாரம் தருகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெரிய ஆளுகையை நாம் என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட பேசுகிற போது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆளுமை தருகிற தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறார். அந்த அதிகாரமும் ஆளுமையும் எப்படிப்பட்டது இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் அது சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். சகல அதிகாரம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராக இருந்தார்? என் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிறவர்களாக பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராக இருந்தார். எல்லாருடைய பாவங்களையும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அநேக ஆசாரியர்களும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நியாயாஸ்திரிகள் இன்னும் இருக்கிற மக்கள் எல்லாம் அதைத்தான் சொன்னார்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவிகளை நேசித்த தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவங்களை மன்னிக்கிறதான ஒரு அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அந்த வேத பகுதிகளை சரியாய் நோடு கூட கவனிங்கள். அந்த பகுதிகள் சொல்லுகிறது, அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற தேவன். சங்கீதம் 103 அப்படித்தான் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அந்த சகல அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வைத்திருக்கிற அந்த அதிகாரங்கள், நோய்களை குணமாக்குகிறார், பேய்களை விரட்டுகிற அதிகாரம், பேய்களின் பிடியிலே சிக்குண்ட மக்களை விடுதலையாக்குகிற அதிகாரம், அவர்களை விடுதலையாக்குகிறது மாத்திரம் அல்ல, அவர்களை தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம். சகல அதிகாரம் இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்துக்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையை ஒருவனால் என்ன செய்ய முடியாதா? மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சகல அதிகாரம் படைத்த தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர்களை தேவ பிள்ளைகளாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாக்கி அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். என்னோடு கூட நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பாருங்க, அங்கே தாவீது சொல்லுகிற போது அவர் கொடுக்கிறதான அந்த அதிகாரம் அது எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை, இவைகளை பாவத்தை குறித்து அவர் பேசுகிற போது அங்கே சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8வது சங்கீதம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல். கர்த்தருக்கு மகிமை சொல்லுகிறான், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. தேவ பிள்ளைகளுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் மகிமைப்படட்டும். சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நான் உங்களை அதிகாரப்படுத்துகிறேன். அந்த ஆளுமையை கொடுக்கிறார். அந்த ஆளுமை எவைகளின் மேலே எழுதப்படுகிறது? இங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் பார்க்கிற போது, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும். ஆண்டவருக்கு மகிமையால் 7வது வசனம் 8வது வசனம், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. அவனுக்கு கீழ்ப்படுத்தாத ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சகலமும் நமக்கு கீழ்பட்டு இருக்கும்படியாக கர்த்தர் தேவ பிள்ளைகளை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். சகலமும், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமுடைய தேவன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு முன்பதாக ஒன்றும் எதிர்த்து நிற்கிறது இல்லை. சகலம் உங்கள் பாதங்களுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றின் மேலும் ஆளுகையும் அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன். அவைகளை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறு பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய அதிகாரம் எப்படி தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே வெளிப்படுகிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பாருங்க, இங்கே கர்த்தருடைய அதிகாரத்தை மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை கொடுத்தவருடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாமி சொல்லுகிற போது சொல்லுகிறார், அங்கே சொல்லுகிற போது நியாயாதிபதிகள் 5:13 சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை செய்தார். யார் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? அநேக ஆட்கள் அப்படிதான் கேட்கிறாங்க, இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? இதை செய்யும்படியான அதிகாரம் இயேசு வாழ்ந்த நாட்களில் அப்படித்தான் ஜனங்கள் கேட்டார்கள். இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இன்றைக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தைரியமாய் சொல்ல முடியும், என் இயேசுவினாலே நான் அதிகாரம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிற போது கர்த்தர் எனக்கு, கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுத்தவரை குறித்து தான் சங்கீதம் 8:1 பார்க்கிறோம். அவருடைய மகிமையை அப்படியே அவன் ஸ்லாகித்து பேசுகிறான். ஓ, எத்தனை மகிமை உள்ள தேவன்! பாருங்க, முதல் வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவருடைய மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுக்கு மகிமை உண்டாக இயற்கையிலே அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறதை நாம் பார்க்கும்படி, வானாதி வானங்களை பார்க்கிற போது, அவைகளில் உள்ளவைகளை பார்க்கிற போது, சமுத்திரங்களை பார்க்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்னோடு கூட 2 பேதுரு முதல் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நாங்கள் ஏதோ மாயமான தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சும்மா போற போக்குல கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, யாருடைய மூளையிலோ உதித்து யாருடைய அறிவிலோ தோன்றிய கதைகளை பின்பற்றி கொண்டு கதைகளுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல. சொல்லுகிற போது சொல்லுகிறா, தந்திரமானவைகளை, புரட்டு கதைகளை அல்ல சொல்லுகிறான், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். அது மாத்திரமல்ல, சொல்லுகிறான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டானது என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. உன்னதமான அந்த மகிமையிலிருந்து அவருக்கு உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த மறுரூப மலையில நீங்க வாசிக்க முடியும். மத்திய 17ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள்ல நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். மறுரூப மலையின் அனுபவங்கள், அங்கே தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட இவர்கள் எல்லாம் இருக்கிற போது சொல்லுகிறார், அந்த வானத்திலிருந்து உண்டான சத்தம் யாருக்கு உண்டானதா? அவருக்கு உண்டாகி
பிதாவினால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றார், நாங்கள் கண்ணார கண்டோம். நான் கண்ணார பார்த்தேன்னு சொல்லுகிறேன். அவருடைய மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமையா இருந்ததை நாங்கள் கண்ணார கண்டோம், நாங்கள் அந்த சத்தத்தை காதார கேட்டோம். ஆண்டவருக்கு மகிமை பார்த்தவைகளை கேட்டவைகளை. இன்னும் யோவான் சொல்லுகிற போது நீங்க வாசிக்க முடியாது, சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் கண்களால் கண்டதும் எங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்ததுமான அந்த தேவ மகிமை. ஆண்டவருடைய மகிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகத்துவம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தார். அவருடைய விரல்களின் கிரியையாகிய சந்திரம் நட்சத்திரங்கள். தேவனுக்கு மகிமை எல்லாவற்றுக்கும் ஆளுமை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஆளும்படி வானத்தை நீங்க அண்ணாந்து பாருங்க. தேவனுக்கு மகிமை கொண்டாட்டம். ஆண்டவருடைய மகிமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வானம் அப்படியே தெளிவா இருக்கிற நேரங்களில் நீங்கள் போய் அந்த வானத்தை நீங்கள் பார்க்கிற போது கர்த்தருக்கு மகிமை கொண்டாட்டம். இந்த சாதாரணமான கண்கள் என்ன செய்து விட முடியும் சொன்னா, குறைஞ்சது ஒரு 2000 முதல் 3000 நட்சத்திரங்களை நீங்கள் பார்த்து விட முடியும். உங்களால் என்ன முடியும்னா உட்கார்ந்து எண்ணிடலாம். அவ்வளவு நட்சத்திரங்கள் உங்க கண்களுக்கு தெரியும், பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நியமித்திருக்கிறதானே, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாரா அந்த பிரம்மாண்டங்கள், அண்டங்களை குறித்து அவர் பேசுகிற போது அவர் மகிமையை அண்டங்கள் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் செய்தவர். உலகத்தினுடைய பாருங்க ஆக்சிஜன் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் 1/5 பகுதியை அமேசான் காடுகள் தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் 1/5 பகுதி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அமேசான் காடுகளுக்கு விதை போட்டவர் யார்? அவைகளை வளர்த்தெடுத்தவர் யார்? அவைகளை உண்டாக்கினவர் யார்? இன்றைக்கு வரைக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்று அவர் உண்டாக்கவே அவர் சிருஷ்டிகளை எல்லாம் பார்க்கிற போது அவருடைய மகிமை விளங்கும். அண்டார்டிகாவை நீங்க பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏறக்குறைய 98% அப்படியே பனியினாலே உறைந்து கிடக்கிற அந்த அண்டார்டிகா தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தினுடைய தண்ணீரில் 90% நல்ல தண்ணியை வைத்திருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். ஒவ்வொன்றை நீங்கள் அப்படியே அந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே போக முடியும். இவைகள் எல்லாம் எப்படி தேவனுடைய மகிமை. ஒரு சாதாரண ஒரு மாட்டை பாருங்கள், அது தன் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் டம்ளர் பால் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா சென்சஸ்கள் தான், சும்மா கணக்குகள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எல்லாம் எவ்வளவு கணக்கு எடுத்திருக்கிறான். உட்கார்ந்து ஒரு மாடு தன்னுடைய வாழ்நாளிலே இப்படி 2 லட்சம் டம்ளர் பால் கொடுக்குதுன்னு சொன்னா ஒரு சாதாரணமான தேவனுடைய சிருஷ்டி. மனிதனை நீங்கள் பார்க்க முடியும். மனிதனுடைய அவனுடைய காரியங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஒவ்வொன்றை அளந்து அளந்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பு. பறவைகளை பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சமுத்திரங்களிலே வாழ்கிறவைகளை பாருங்கள். அவைகள் எல்லாம் எப்படி கர்த்தர் சொல்லும் போது அதான் சொன்னார். யோபுல நீங்க வாசிக்க முடியும். வரையாடுகள் ஏனும் காலத்தை நீ அறிவாயோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொன்றை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமானவைகள். இவைகள் எல்லாம் சிருஷ்டித்த மகிமையுள்ள தேவனுக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் அஞ்சு நடுங்கி வாழ வேண்டும். எத்தனை மகிமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்மை எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்குள்ளாக நடத்தினவர், எப்படிப்பட்டவர் தேவனுக்கு மகிமை. அவருடைய அந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் பார்க்கிற போது இதையெல்லாம் உண்டாக்கின தேவன், இவைகளின் மேல் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அஞ்சி தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு மகிமையாக இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய அந்த மகிமையை வானங்களுக்கு மேலாக வைத்து கர்த்தருக்கு மகிமைப்பட்ட அந்த அதிகாரம் அங்கே சங்கீதம் 8 முடிக்கிற போது சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறார். அவருடைய நாமம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசயமான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம் பூமி எங்கு அவருடைய நாமம் அத்தனை மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் நமக்கு என்ன செய்திருக்கிறார் போட்டிருக்கிறது, அவருடைய ஆளுமையை கொடுத்திருக்கிறார். அதனால நியாயாதிபதிகள் 5:13 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேலே, பிரபுக்களின் மேலே ஆளுமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, அந்த மகிமையின் ஊடாக வருகிற அந்த அதிகாரத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது நாம் என்ன செய்ய முடியுமா? தேவனுக்கென்று தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க முடியும். நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆளுமையை
பராக்கிரமம் யாருக்கு வந்திருக்கிறது, எப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அது சொல்லுகிறான் எனக்கு அப்படின்னு சொன்னான். கர்த்தர் எனக்கு வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்க முடியுமானால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமானது சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் என்னை பிரபுக்களை ஆளும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டே சொன்னார். நாம் தேவனுடைய பிள்ளை. சங்கீதம் 8:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். யாரை அடக்கி போட? பகைஞனை பழிகாரனை சத்துருக்களை அடக்கி போட தேவன் யாரை பயன்படுத்தினார் போட்டு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனால் அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமை உள்ள தேவன் தம்முடைய அந்த மகிமையின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். குழந்தைகளாய் பாலகர்களாக சாதாரணமானவர்களாய் சிறு பிள்ளைகளாக தேவனோடு கூட நாம் இருக்கிற போது ஆண்டவருக்கு மகிமைனா தேவனோடு கூட உறவாடுகிற போது கர்த்தருக்கு மகிமைனாட்டம். அந்த சிறு பிள்ளைகளுடைய அனுபவங்கள் வேறு, சிறு பிள்ளைகளுடைய உலகம் வேறு. சிறு பிள்ளைகள்லாம் கேட்கிற கேள்விகள் என்ன செய்ய முடியாது, எல்லா நேரங்களிலும் பதில் சொல்ல முடியாது. அவங்களுடைய உலகம் வேறு, வித்தியாசமான பிள்ளைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் என்ன செய்திருக்கிறீர்? அந்த சிறு பிள்ளைகள் வாயில, பிள்ளைகள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை நம்ம பாருங்க. ஒரு அம்மா தன்னுடைய சிறு பிள்ளையை ஒரு கல்யாண நிகழ்வுக்கு கூட்டி கொண்டு போனார். அந்த பிள்ளை அந்த அம்மா கிட்ட பேசும்போது சொன்னதான் பார்த்துட்டே இருந்த அம்மா, அந்த ஆண்டி அம்மா அவங்க மாத்திரம் வெள்ளையில நீட்டா கவுனெல்லாம் போட்டிருக்கிறாங்க கேட்டு மணப்பெண்ணை பார்த்து விட்டு அந்த சிறு பிள்ளை தன் தாயிடத்துல கேட்கிறது, ஏன் அந்த ஆண்டி இப்படி ஒரு கவுன்லாம் போட்டிருக்கிறாங்க, வெள்ளை வெள்ளையன்னு ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்களா, இது அவங்களுடைய வாழ்விலே ரொம்ப சந்தோஷமான நாள், ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள், அவங்களால மறக்க முடியாத ஒரு இன்பத்தின் நாள். ஆகையினால அவங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த அப்படி வெள்ளை வெள்ளையே இந்த ஆடை உடுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்தார்களா, அந்த பிள்ளைகளுக்கு சொன்னார். பிள்ளைகளை அப்படியே சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டது, அந்த அங்கிள் மாத்திரம் ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? மாப்பிள்ளை ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறாருன்னா என்ன பதில் சொல்ல? நம்ம மாப்பிள்ளை கேட்டா சொல்லுவான், சிக்கிக்கிட்டாரு. யாரு? ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகள் பல நேரங்களில் தொடர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு மகிமைனா அவங்க பேசுகிறது எல்லாமே வேடிக்கையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய சிந்தைகளை அசைக்கிறதாக இருக்கும். நீங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிற போது பாருங்க, இயேசுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, இவர்கள் எல்லாம் தேவத்திலிருந்து வந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் வாசி பாருங்க, தேவனால் பிறந்தவர்கள். சங்கீதம் 127:3 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டு தேவனுடைய ஈவு இந்த பிள்ளை, தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஈவு. நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன், தேவனோடு கூட இருக்கிறேன், அவராலே நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன், அவர் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். பிள்ளைகள் பல நேரங்களில் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு மகிமை கொண்டாட வித்தியாசமாக இருப்பார்கள். சொல்லும்போது சொன்னார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னா, அவர்கள் எப்படிப்பட்டவன்னு சொன்னா, கள்ளம் கபடம் இல்லாம பாருங்க. ஒரு பிள்ளை உட்காந்து ஜெபம் பண்றான், சின்ன பிள்ளை தான் ஜெபம் பண்றான். ஆண்டவரே எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, ஆண்டவரே எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, ஆண்டவரே எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோங்க, எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க, என் தம்பி என் தங்கச்சிகளெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஆண்டவரே, அப்படியே என்னோட நாய்க்குட்டியும் பாத்துக்கோங்க, கூடவே என்னையும் நல்லா பாத்துக்கோங்க. பாருங்க, அவர் ஜெபம் என்னன்னு சொன்னா அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே வரும். ஆண்டவரே எங்க அப்பா பாத்துக்கோ, அம்மாவை பாத்துக்கோ, எல்லாரையும் பாத்துக்கோங்க, அப்படியே நாய்க்குட்டியும் பாத்துக்கோங்க, கூடவே என்னையும் பாத்துக்கோங்க. ஐயோ ஒண்ணு மறந்துட்டேன் ஆண்டவரே, கட்டாயம் உங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், ஏதாவது உங்களுக்கு வந்துட்டுன்னா எங்களுக்கு கஷ்டம், அதனால மறக்காம உங்களை பத்திரமா நீங்க பாத்துக்கோங்க. எப்படிப்பட்ட ஜெபம்? அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசை என்னன்னா, அவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஆனால் நான் ஜெபம் பண்றேன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை, அவங்களுடைய உலகம் வேறு, அவனுடைய வார்த்தைகள் வேறு. கர்த்தருக்கு மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய சத்துக்களை, தம்முடைய பகைஞரை, தம்முடைய படிகாரரை அடக்கி போடும்படியாக அந்த சிறு பிள்ளைகளுடைய நாவை தேவன் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அண்ணனுக்கு மகிமைண்டார். இன்றைக்கு கர்த்தர் அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பெரிய ஆளுகைக்கு கொடுக்கும்படி, ஆளுகை உண்டாகும்படியாக அவர்கள் ஆளுகையெல்லாம் அவர் எப்படி கொடுக்கிறாராம். பராக்கிரமசாலிகளின் மேல் எனக்கு அந்த ஆளுகையை கொடுத்தார். இந்த ஆளுகை அதிகாரம் எப்படி வந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மகிமையின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்த தேவன், பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர், இந்த பூமியில வந்து என்ன செய்தாரா, உங்களுக்காக எனக்காக பாடுகளை அனுபவித்தார், பாவங்களை சுமந்தார். தேவனுக்கு மகிமைண்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் இருந்து தேவனுக்கு மகிமைண்டார் என்று தம்முடைய ஜீவனை கொடுத்து தேவ ஜனங்களுடைய பாவங்கள் சகலவற்றின் மேலும் ஒரு வெற்றியை எடுத்தவராக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா, மறுபடியும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். அந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவன், திரும்ப வரப்போகிறவராக இருக்கிற தேவன் அங்கு இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்தி விட்டு போனார். பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற போது உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்தினார். அவர்களுக்குள்ளான சகல காரியங்களை கொடுத்து விட்டு போனார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மகிமையை நாம் தேவ பிள்ளைகளாக பெற்று அனுபவிக்கிறோம். சொன்னார், கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்திருக்கிறார், எனக்காக, என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய மேன்மை அதிகாரத்துக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமைண்டாட்டம். சரியா என்னோடு கூட கவனியுங்கள். அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இங்கிலாந்து தேசத்துல, அந்த தேசத்தினுடைய ராஜாவா இருந்ததான ஜார்ஜ் 6 என்று சொல்லப்படுகிற ராஜாவின் காலத்துல இந்த எலிசபெத், இன்னைக்கு ராணி என்று பேசப்படுகிற எலிசபெத் தன்னுடைய வாலிப பிள்ளையாக இருந்த போது, அந்த 2ஆம் உலகப் போர் நடக்கிறது. தன் தகப்பு நடத்துல போய் கேட்கிறார், அப்பா நானும் போய் இந்த சண்டையில கலந்து கொள்ளுகிறேன், தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நானும் இந்த யுத்தத்திலே படைகளிலே சேர்ந்து நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லி கேட்டான். அவனுடைய தகப்பனும் சரி என்று சொல்லுகிறான். அப்ப எதிரே போய் சேர்ப்பது என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது ATS என்று சொல்லப்படுகிற, பாருங்க அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா ஆக்சிலரி டெரிட்டோரியல் சர்வீஸ், ஆக்சிலரி டெரிட்டோரியல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். அது என்னன்னு சொன்னா பெண்களுக்கு என்று அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து தேசத்துல இந்த பெண்கள் தன்னார்வ படைப்பிரிவு, வாலண்டியர்ஸா வந்து அந்த படைப்பிரிவில இணைந்து வேலை செய்யலாம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு படைப்பிரிவில வேலை செய்யும்படி என்ன செய்யப்படுகிறாரா, இந்த எலிசபெத் போய் சேருகிறார். அந்த படைப்பிரிவிலே போய் வேலை செய்கிறார். அங்க அந்த தன்னார்வத்துல வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாம் அந்த பிரைவேட் விசிட்டர் என்று கொடுக்கிறவர்கள். அன்பருக்கு மகிமைண்டார். அவங்க சுயமா வந்து வேலை செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அவங்களுக்கு மேல என்னன்னு சொன்னா அதிகாரத்திலே ஆட்கள் இருப்பார்கள், அதிகாரத்திலே மேலானவர்கள் இருப்பார்கள். அவங்க சொல்ற வேலையெல்லாம் இவங்க செய்தாக வேண்டும். எலிசபெத் அப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்று எந்த தனிவிதமான ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு மேன்மை கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண்ணை போல அங்கே வாலண்டியரா போய் அந்த யுத்தத்துக்கான காரியங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். 1952 பிப்ரவரி 6ஆம் தேதி கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும், அவளுடைய வாழ்வு அப்படியே மாறுகிறது. அவளுடைய தகப்பனாகிய அங்கே பார்க்கிற அந்த ஜார்ஜ் 6 அவனுடைய மரணத்துக்கு பின்னாலே காரியங்கள் எல்லாம் தேசத்திலே மாறுகிறது. தேசத்தின் காரியங்கள் மாற்றப்படுகிற போது அங்கே இங்கிலாந்திலே அந்த அரசியாக அந்த எலிசபெத் தெரிவு செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் அவளுடைய வாழ்வின் நிலைமைகள் கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். அவளை கூப்பிடுறவங்க எப்படிதான் கூப்பிடுவாங்களா, அவெல்லாம் பிரைவேட் மினிஸ்டர், அவளை கூப்பிடுறது அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் தன்னார்வல தொண்டர்கள், அப்படிதான் அழைக்க முடிந்தது. கர்த்தருக்கு மகிமைண்டாக. ஆனா இங்க சூழ்நிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அதிகாரம் அவளுடைய கைக்கு வந்திருக்கிறது. அவள் அந்த ராஜாவின் பிள்ளையாக அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறாள். ஆண்டவருக்கு மகிமைண்டாகட்டும். இனி ஒருவனும் துணிந்து அவளை என்ன செய்ய முடியாது, தன்னார்வல தொண்டர் என்று அழைத்து விட முடியாது.
இனி எலிசபெத்தை அழைக்கணும்னு சொன்னா எலிசபெத் எப்படி இருக்கிறார்களா? எலிசபெத் ராணி, மகாராணி, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அழைக்கணும்னு சொன்னா அவங்க முன்னால போய் தலை குனிந்து யுவர் மெஜஸ்டி கூப்பிட, அப்படிதான் கூப்பிட முடியும். மேன்மை தங்கிய மகாராணி அவர்களே, இதுவரைக்கும் பேசின அல்ல, இதுவரைக்கும் இருந்த நிலைமைகள் அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு அதிகாரம் வந்திருக்கிறது, ஒரு ஆளுமை வந்திருக்கிறது. அந்த ஆளுமை அந்த இங்கிலாந்து தேசத்துடைய எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உள்ளவளாக நொடிப்பொழுதிலே அந்த எலிசபெத் மாற்றப்பட்டதை போல கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பூமி பந்தின் மேலே சகல அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்திருக்கிறார். கர்த்தர் பிரபுக்களை ஆளும்படியாக என்னை உண்டாக்கி இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆளுமையையும் அதிகாரத்தையும் நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் ஊழியர்களிலே அபியாசப்படுத்துங்கள். வேறும் சொல்லுகிறது, பகைஞனையும் பணிகாரனையும் அடக்கி போட அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலே பலன் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த பலனை சரியாய் பயன்படுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருடத்தின் நாட்களிலும் தேவ பிள்ளைகளாய் ஆளுகை செய்வோம். சத்துருடைய எல்லா கிரியைகளும் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக்கப்படும். கர்த்தர் நம்மூலமாய் மகிமைப்படுவார். கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக, இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற அந்த தாவே, அந்த ஆளுகை அதிகாரம் எங்கள் மூலமாய் தொடர்ந்து வெளிப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக அந்த அதிகாரத்துக்குள்ளாக நிலைத்திருந்த ஆண்டவரே நின்று அவைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என் மூலமா எங்களோடு கூட இணைந்திருக்கிறேன் எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களுக்காக, அவருடைய வேலைகளுக்காக, தொழில்களுக்காக, வியாபாரங்களுக்காக, அலுவலகங்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் பூரணமாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கரத்தில் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துடைய நிமிடத்துடைய நாளிகையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சந்திக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக் கொடுக்கிறோம். ஜெய கிறிஸ்து தாமே தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிடும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்திலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை உண்டாகட்டும். தேவன்